தட் இஸ் கிரேட் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா மாருதி ஸ்விஃப்ட் டிசைர் இது. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2010 மாடல் இந்த வண்டி. இந்த வண்டியில் ஒரு 50 கியர் ஃபெயிலியர் தான். அதுதான் இந்த வீடியோவில் போடுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம் என்னுடைய யூடியூப் சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வணக்கம் நான் தெரிவிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2010 மாடல் ஸ்விஃப்ட் டிசைர். இதில் 50 கியர் வந்து ஃபெயிலியர். 50 கியர் ஃபெயிலியர்னா ரிவர்ஸ் கியர்லாம் என்கேஜ் ஆகும். ஆனால் 50 கியர் போட்டிங்கன்னா வண்டி நியூட்ரல் பொசிஷனில் வந்துடும். கியர் பாக்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்நார்மல் கியரோட நாய்ஸும் கேட்கும். இந்த கம்ப்ளைண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓல்டு டைப்பு ஷிஃப்ட்டு அதேமாதிரி வேகனார் இந்த மாதிரி வண்டிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு காமன் ப்ராப்ளம் தான். ஏன்னா ஒரு 50 கியருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 சைஸ் நெட்டு கொடுப்பாங்க. அந்த நெட்டு போட்டு டைட் பண்ணி 50 கியரை லாக் பண்ணணும். 50 கியர்லேயே வண்டி ஓட்டும்பொழுது 50 கியர்லேயே நீங்கள் கியர் சேஞ்ச் பண்ணாதபோது வந்து பார்த்திங்கன்னா அந்த கியருக்கு அதிகமான லோடு வரும். இதனால் இந்த 50 கியர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இப்போ வர நியூ மாடலெல்லாம் ஒரு லாக் நெட்டு போட்டு தான் கொடுக்குறாங்க. இந்த ஓல்டு மாடல்லாம் ஒரு சர்க்ளிப் கொடுப்பாங்க. அந்த சர்க்ளிப் வந்து இதில் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அந்த சர்க்ளிப் ஃபெயிலியர் ஆனதுனால வந்து பார்த்திங்கன்னா அந்த 50 கியர் கம்ப்ளைண்ட்டே இந்த வண்டியில் வருது. ஏற்கனவே நான் ஒரு வேகனார் போட்டேன், அந்த வீடியோ ஒன்று போட்டேன் 50 கியரோட நாய்ஸு. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இதே கம்ப்ளைண்ட் தான். இந்த 50 கியர் கம்ப்ளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா மாருதி ஓல்டு மாடலில் ஒரு காமன் ப்ராப்ளம் தான். இந்த வண்டியிலே அந்த ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. இப்போ அதுதான் இந்த வீடியோவில் போடுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சர்க்ளிப் இந்த சர்க்ளிப் தான். இதோட பார்ட் நம்பரை வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு லோடு கியர் வர அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சர்க்ளிப் கொடுக்கும்பொழுது அந்த ப்ராப்ளம் வந்து இன்னும் அதிகமாகும். ரன்னிங்கில் போகும்போது 50 கியரில் ஒரு கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா கியர் பாக்ஸ் உள்ள ஒரு டேமேஜ் அதிகமாகிடும். இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்னால தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அதுக்கப்புறம் வர நியூ மாடலெல்லாம் வந்து 50 கியருக்கு ஒரு நெட்டு போட்டு லாக் பண்ணுற மாதிரி கொடுத்தாங்க. அந்த ஷாப்லேயே ஒரு த்ரெட்டு போட்டு லாக் பண்ணுற மாதிரி கொடுத்தாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் அந்த கம்ப்ளைண்ட்லாம் வரல. இந்த ஓல்டு மாடலில் ஒரு பெரிய கியர் பாக்ஸில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் எல்லா வண்டியிலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்க்ளிப்பு தான். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் இன்ஜினுக்கு வேறு சர்க்ளிப் வரும். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்ட்ஸு டிமாண்டாக இருந்தது. நாங்களும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த சர்க்ளிப் வாங்கணும். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்ட்ஸு கிடைக்குது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 40 ருபீஸ் வரும். சரி, இந்த வண்டியை வந்து பார்த்திங்கன்னா ஃபால்ட்டை நான் ட்ரைவ் பண்ணி காட்ட முடியாது. ஏன்னா இதில் கம்ப்ளைண்ட் இருக்கிறதுனால இதோட 50 கியரோட டோரை வந்து பார்த்திங்கன்னா நான் ரிமூவ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வர சர்க்ளிப்பு தான். ஃப்ரெண்ட்ஸ், இதோட 50 கியர் செட் இங்கேயே நான் லாக் பண்ணிட்டேன். நான் திருப்பி செட் பண்ணுறேன், கட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அது கீழே விழுதுனால நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ரீஸ் அப்ளை பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கரெக்டாக செட்டிங் வந்துடுச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்க்ளிப் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சர்க்ளிப் லாக் ஆகிடுச்சு. இதுதான் இந்த கியரோட ஃபிட்டிங்கு. 50 கியர்லேயே போகும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த கியருக்கு லோடு அதிகமாகும். அப்போ வந்து நீங்கள் ஆக்சிலேட்டர் விட்டு கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இதோட ஸ்லிப் ஆகிறதுக்கு உங்களுக்கு வெளியே வரும். அப்போ இதை லாக் பண்ணுறது தான் இது உங்களுக்கு வீக் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உடச்சி வெளியே வந்துடும். இப்போ இதில் ஃபிட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் அவுட்டர் கவர் நான் ஃபிட் பண்ணுறேன். இப்போ எல்லாமே ஃபிட் பண்ணதுக்கப்புறம் கியர் கரெக்டாக விழுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அவுட்டர் கவர் நான் ஃபிட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் ட்ரைவ் பண்ணி பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 50 கியர் கரெக்டாக இருக்குது.